படத்துல வந்துனே இங்க பாருனே சூர்யா ஒன் மேன் ஆர்மி ப்ரோ. நீங்க போயிட்டு படத்தை பாருங்க. நான் அவ்வளவுதான், எல்லாமே நல்லா இருக்கும் ப்ரோ. நான் ஒருத்தருக்கும் போயிட்டு தனித்தனியாக சொல்ல முடியாது, எல்லாருமே பக்காவா பண்ணியிருக்கிறாங்க. நீங்க படத்தை பார்த்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணுங்க. தேங்க்ஸ். நடிப்பின் நாயகன் சூர்யா 2.5 வருஷம் கழிச்சு வந்திருக்காரு. படம் பார்க்க வந்திருக்கோம். வெளியே செலிப்ரேஷன் இல்லை. நேற்று 1:30 மணி வரைக்கும் டிக்கெட்டு தரல. இருந்தாலும் பரவாயில்ல, எங்க அண்ணனுக்காக நாங்க வருவோம். அன்பான பேட்ஸ் நாங்க இருக்கோம். எதற்கும் துணிந்தவர்களா நாங்க இருக்கோம். படத்தை வந்து பார்த்தோம். செதுக்கிருக்காரு, சொல்லி அடிச்சிருக்காரு. சொன்ன மாதிரியே நெருப்பு மாதிரி இருக்கு படம். நெருப்பு மாதிரி இருக்கு. டிஎஸ்பி தான் ப்ரோ. ஒரு சீனும் வேற லெவலில் அதங்களை படுத்துறாரு. சாதா சீன் கூட நம்மளுக்கு ஒரு போர் அடிக்காம ஒரு எங்கேஜிங்காக கொண்டு போறது டிஎஸ்பி மட்டும்தான். ஏகப்பட்ட ட்விஸ்ட் இருக்கு. அது எப்படி சொல்றது, சின்ன பசங்களை பார்த்து விட்டுவாங்க. வயலன்ஸ், ஏகப்பட்ட வயலன்ஸ். அப்புறமா வந்து குழந்தைங்களுக்கு பிடிக்கல, ஃபேமிலிக்கு பிடிக்கல, எவ்வளோ சொன்னீங்க நாரை போயிடுவேன். அவ்வளோதான் சொல்லுவேன். எல்லாருமே வாங்க. ஆனா குழந்தைங்களை வந்து பார்த்து கூட்டுவாங்க. அவ்வளோதான் சொல்லுவேன். சவுண்டு பயங்கரமா இருக்கு. அண்ணன் தான் வேற லெவலு. 2 கேரக்டருமே அதகளை படிச்சுட்டாங்க. எந்த லேகுமே கிடையாது ப்ரோ. படம் பறக்குது. 8 வேகத்துல பறக்குது. ராக்கெட் வேகத்துல பறக்குது. அவ்வளவுதான் சொல்லுவேன். இந்த டைரக்டரை நான் வன்மையா கண்டிக்கிறேன். அந்த அத்தனை ஒரு மொக்க படத்தை எடுத்து கொடுத்துட்டு இப்ப சூர்யாவுக்கு ஒரு நல்ல படத்தை கொடுத்துருக்காரு. நாங்க தலைவர் ரசிகர். அண்ணாத்தை வந்து பார்க்கும்போது ரொம்ப வருத்தமா இருந்து, இப்ப சூர்யா படத்தை பார்க்கும் போது அல்டிமேட்டா இருக்கு. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இது போல ஒரு 3D எஃபெக்ட்ல சும்மா கல்லுலாம் சரக்னு வருது. அந்த யானை தந்தத்துல போட்டு பலாக்னு குத்துறா போல ஒரு ஃபைட்ஸ்னு அல்டிமேட்டா இருக்கு. இப்ப நான் 4 வாரம் கழிச்சு ஓடிடியில பார்க்க முடியாது. ஏன்னா எனக்கு 3D எஃபெக்ட் கிடைக்காது. இவங்க 6 ரூபா கிளாஸை வாங்கி திருப்பி எடுத்துட்டு போயிட்டாங்க. நான் இப்ப எப்படி அந்த 3D எஃபெக்டோட பார்க்க முடியும்? இந்த படத்தை நம்ம 3D எஃபெக்ட்ல பார்த்தாதான் நல்ல அல்டிமேட்டா இருக்கு. அந்த ஃபர்ஸ்ட் சாங்கை மட்டும் இந்த படத்துல இருந்து எடுத்துருக்கணும். அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு தேவையில்லை. அந்த பாட்டு இல்லைன்னா இன்னும் நல்லா இருந்திருக்கும். மக்கள் உட்காந்து பார்த்துருப்பாங்க. அந்த பாட்டு வரும்போது எல்லாம் ஏஞ்சி ஓடுறாங்க. அந்த ஃபர்ஸ்ட் பாட்டு இல்லைன்னா நம்ம இந்த படத்தை வேற மாதிரி இன்னும் நல்லா கொண்டாடி இருக்கலாம். அருமையான படம். நீங்க எல்லாம் 4-5 வாட்டி பாருங்க. 1000 கோடி 2000 கோடி வர்றதுக்கான வாய்ப்பு. நன்றி, வணக்கம். ப்ரோ 2 சூர்யா இருக்காங்க. எந்த சூர்யா பயங்கரமா இருந்தது? அல்ல, பிளாஷ்பேக் சூர்யா. அதனாலதான் படம் பேர கங்குவா. அதனாலதான் தர படம் பேர கங்குவா. அந்த பிளாஷ்பேக் வர சூர்யா ஒரு ஃப்ரேம்லயும் இன்ச்சு பை இன்ச்சு நம்ம கண்ணாடியை கைட்ட தேவையில்ல. கண்ணாடி முன்னாடி புஸ்குன்னு வரா போல. அதுதான் 3D எஃபெக்ட். பயங்கரமா இருக்கு. அல்டிமேட். சொல்றதுக்கு ஒண்ணுமே இல்லை. அவங்களா நீங்க எல்லாம் ஓடிடியில பார்க்காம இது போல தேட்டர்ல 3D எஃபெக்டோட பாருங்கடா. படம் 1000 கோடி வசூல அடிச்சு தாராளமா பிடுங்கடா. பாட்டுக்கான லீட் எப்படி இருந்தது? வேற மாரி தெரியல. 2 சூர்யா, இன்னொரு 2 பேரை நான் சொல்லக்கூடாது. சொல்லிட்டா அப்புறம் அவங்க வரமாட்டாங்க. அவங்களுக்கு சஸ்பென்ஸ் போயிடும். 2 சூர்யா, 2 சந்திரன். அவங்க 2 பேரும் படத்துல அல்டிமேட்டா இருக்காங்க. அடுத்த பாட்டு இதை விட பயங்கரமா இருக்குன்னு நாங்க ரொம்ப எதிர்பார்க்கிறோம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. அவர் டைரக்டருக்கு நம்ம என்ன சொல்றோம்னு அவசியம் இல்லை. நல்லா எடுத்திருக்காரு. கங்குவா படம் பார்த்துட்டு வரேன். படம் பார்த்தீங்கன்னா வந்து கதை ரொம்ப ஒரு வீக்கான ஒரு கதை. விஷுவல் எஃபெக்ட்ஸ் வந்து ரொம்ப நல்லா இருக்கு. விஎஃப்எக்ஸ் வந்து படத்தில் ரொம்ப நல்லா இருக்கு. ஒரு 90% ஆஃப் த விஎஃப்எக்ஸ் ரொம்ப சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஒரு 10% விஎஃப்எக்ஸ் வந்து கொஞ்சம் தெரியல. பட் தமிழ் சினிமா ஒரு ஸ்டாண்டர்டில் பார்த்தீங்கன்னா விஎஃப்எக்ஸ் உண்மையிலேயே ரொம்ப சூப்பர்னு சொல்லலாம். 3D எஃபெக்ட் வந்து அந்த படத்தில் நல்லா இருக்கு. படம் த்ரூ அவுட்டாக வந்து ஏதாவது நம்ம கண்ணில் வந்து விழுற மாதிரி அந்த மாதிரி ஃபைட் சீக்வன்ஸில் ஏதாவது விழுற மாதிரி த்ரூ அவுட்டாக அந்த படத்தில் பண்ணியிருக்காங்க. நிறைய படங்கள் 3D படங்கள் பார்க்கும்போது அந்த எஃபெக்டே இல்லாமல் இருக்கு. இந்த படத்தில் பண்ணது உண்மையிலே சிறப்பான ஒரு விஷயம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் வந்து ஓப்பனிங் வந்து ஒரு கரண்ட்ல கொண்டு போகிறாங்க. ஸோ கரண்ட் சீக்வன்ஸில் வந்து சூர்யா, திஷா பட்டானி 2 பேரையும் வச்சுட்டு ஒரு விஷயம் பண்ணுறாங்க. ஏன்னா அவங்க வந்து ஃபஸ்ட்டு ஏடி போட்டியாக இருக்கிற மாதிரி அதில் வந்து சூர்யா வந்து போலீஸ்க்காக வந்து காசு வாங்கிட்டு வந்து யாராவது ஆள் பிடிச்சிட்டு வர மாதிரி எல்லாம் ஒரு சீக்வன்ஸ் இருக்குது. ஸோ இவர் பிடிச்சிட்டு வர ஆளா திஷா பட்டானி வந்து இவர்கிட்ட வந்து பிடுங்கி போலீஸ் ஸ்டாப் போட்டுக்கிற மாதிரி ஒரு சீக்வன்ஸ். இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு க்யூட்னஸாகவும் இல்லை,
அதே டைம் வந்து லாஜிக்காகவும் இல்லை. இவங்க வந்து முன்னாள் காதலர்கள் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஃப்ளாஷ்பேக் சொல்கிறாங்க. அதில் ஒரு சாங் வருது. சாங் முடிஞ்சு ஏன் பிரேக்கப் பண்ணுறாங்கன்னு சொன்னால் அது ரொம்ப ஒரு சப்ப காரணமாக இருக்குது. அவள் ஏதோ கீழே விழுவா, இவன் கை கொடுத்து தூக்க போகிறேன்னு சொல்லிட்டு அப்புறம் தூக்காம விட்டுருவான், அதனால பிரேக்கப்புங்கிற மாதிரி. ஸோ இந்த மாதிரி ஒரு விஷயம் வைக்கும் போது அதை நம்ம கூட்டுன்னு பார்க்குறதா லாஜிக்கு இல்லைன்னு பார்க்குறதா ஒன்றுமே புரியல. அது அந்த கரண்ட் ரைட்டிங் ரொம்ப 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 போராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் 1000 இயர்ஸுக்கு முன்னாடி அந்த கதை போகும்போது ஒரு ஸ்டார்டிங் ஒரு 15-20 மினிட்ஸு படம் உண்மையிலேயே நல்லா இருந்துச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா படம் அப்படியே ரொம்ப ஸ்லோவாக ஆரம்பிச்சிருது. இவங்க நிறைய விஷயம் ஆக்சுவலாக பிளான் பண்ணியிருக்காங்க. பிளான் பண்ணிவிட்டு அதை வந்து எக்ஸிக்யூட் பண்ணி ஃபஸ்ட்டு ஒரு 30 செகண்ட்ஸ் 1 மினிட் பார்க்கும்போது ஒரு சூப்பராக இருக்கட்டும் அந்த சீன் அப்படின்னு நம்ம யோசிக்கிறோம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதே வந்து 3 நிமிஷம் 4 நிமிஷம் கொண்டு போகும்போது அடுத்த 4 நிமிஷம் நம்மளால வந்து இதுதான் சொல்லிட்டீங்களாடா அதுக்கப்புறம் அடுத்தது போங்க அப்படிங்கிற மாதிரி நம்ம ஆடியன்ஸ் ஃபீல் ஆகுது. இன்னொரு அவ்வளோ லென்த்து போகிறதுனால படத்தில் வந்து ரொம்ப லேக் இருக்குது. செகண்ட் ஹாஃப்லேயும் ஏகப்பட்ட லேக் இருக்குது. கிளைமேக்ஸ்லாம் ரொம்ப பிரில்லியண்டாக பண்ணியிருந்தாங்க. அதுலேயும் இதே பிரச்சனை தான். பாஸ்ட் கிளைமேக்ஸு ப்ரெசன்ட் கிளைமேக்ஸ் ரெண்டுமே வந்து மிக்ஸ் பண்ணி இன்டர்கட்டில் காமிச்சிருந்தாங்க. இனிஷியலாக காமிக்கும் போது ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. அதுக்கப்புறம் அதே இதை ஓவர் டூ பண்ணி நம்மளுக்கு வந்து போரடிக்க வச்சுட்டாங்க. படம் வந்து சூர்யா பயங்கரமாக நடிச்சிருக்காரு. பயங்கரமாக ஹோல் டீம் எஃபோர்ட் போட்டிருக்காங்க. எல்லா டிபார்ட்மெண்ட்டும் ஐ மீன் இது மேக்கப்பு, காஸ்டியூம்ஸு, ஆர்ட்டு, இந்த டிபார்ட்மெண்ட்ஸ் எல்லாமே ரொம்ப ப்ரில்லியண்ட்டாக ஒர்க் பண்ணியிருக்காங்க. சினிமாட்டோகிராஃபியும் பயங்கரமாக பண்ணியிருக்காங்க. இவ்வளோலாம் பண்ணியும் வந்து கதை இல்லாமல் வந்து படம் வந்து சோப்பிச்சு. மியூசிக் மாத்திரம் கொஞ்சம் பெட்டராக பண்ணிடலாம். ரொம்ப ஓவர் லவுடாக ஒரு சைலன்ஸ் ப்ளஸ் லவுட் போனீங்கன்னாலும் அந்த எஃபெக்ட் நல்லாயிருக்கும். சும்மா ஓவர் லவுடாக மியூசிக் போட்டு அதே மாதிரி டயலாக்ஸும் பார்த்தீங்கன்னா ரொம்ப கத்தி ஓவர் லவுடாக இருக்கு படம். ஸோ அதெல்லாம் கொஞ்சம் தவிர்த்துக்கலாம். படத்துல கார்த்திக் படத்தில் வந்து கார்த்திக் ஒன்றும் இல்லை, ஒரு பார்ட் 2க்கு லீடுக்காக வந்து கடைசியில் வந்து படத்தை சுபம்னு சொல்லிட்டு முடிச்சுட்டு போகிறாரு, அவ்வளோதான். அவரு படம் முடிஞ்சதுக்கப்புறம் வந்துட்டு பாஸ்ட்லேயும் ஒரு கேரக்டர் வந்து பண்ணுறாரு, ப்ரெசென்ட்லேயும் வராரு. பார்ட் 2ல் வந்து சூர்யா வர்சஸ் கார்த்திக் மாதிரி கொண்டு போகலாம் அப்படிங்கிற மாதிரி வச்சுருக்காங்க. படம் எனக்கு தெரிஞ்சு இந்த ரிசல்ட்டுக்கு அப்புறம் பார்ட் 2 எடுப்பாங்கன்னு சொல்கிறதான். கம்மியாக இருக்குது. நான் எல்லாத்தையுமே சொன்னது தான். 2 வருஷம் வெயிட்டிங்க்கு நல்லா செம ஒர்த்து படம். எல்லாருமே கண்டிப்பாக தேட்டரில் வந்து பாருங்க. ஸோ அடுத்த ஷோ போகிறேன். டைம் ஆயிடுச்சு. கோச்சிக்காதீங்க. சுமாராக டைரக்ஷன் எப்படி இருக்கு? ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் லேக் லேக்காக தான் இருந்துச்சு. ஃபர்ஸ்ட் ஹாஃப் ரொம்ப சுமாராக இருந்துச்சு. செகண்ட் ஹாஃப் கொஞ்சம் பரவாயில்லாமல் இருந்துச்சு. அவ்வளோதான். ரொம்ப நல்லா இருந்துச்சு. மியூசிக் அதெல்லாம் எப்படி இருக்கு? மியூசிக் ஓரளவுக்கு பரவாயில்ல. படத்துல சூர்யாவோட ஆக்டிங் எப்படி? அவர் ஆக்டிங்லாம் நல்லா இருந்துச்சு. 2 இதுலேயும் மாற்றி கரெக்டாக அப்படியே பண்ணிட்டார். ஒரு மாதிரி கூலாக ப்ரெசன்ட் போர்ஷன்லையும் அந்த இதில் வந்து ஒரு மாதிரி ரக்டாக அதெல்லாம் நல்லா இருந்துச்சு. ரேட்டிங் எவ்வளோ கொடுப்பீங்க? 5. படம் சூப்பர், நல்லா இருக்கு, பயங்கரமா இருக்கு. டைரக்ஷன் எப்படி இருக்கு? சேட்டா பயங்கரமா பண்ணிட்டாரு. சொன்ன மாதிரி அவர் ஸ்டைல சொல்லணும்னா படம் சூப்பரா இருக்கு. சூர்யாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? அது சொல்ல வேணாம், நடிப்பா இருக்குன்னு தான் பேர் கொடுத்துருக்கீங்க. அப்புறம் என்ன ஆக்டிங் இருக்கு? அதெல்லாம் சொல்லிருப்போம். லேட்டா கேள்வி கேட்டேன். படம் சூப்பரா இருக்கு. படம் ரொம்ப நல்லா இருக்கு. டிஎஸ்பியோட மியூசிக் எப்படி இருக்கு? அது பயங்கரமா இருக்கு. படம் பயங்கரமா இருக்கு. நீங்களும் ஒரு வாட்டி போய் பார்க்கலாம் படத்தை. 6 பேக் சீன் இருக்கு படத்துல. கார்த்தி வராப்ல. பார்ட் 2 வெயிட்டிங் பயங்கரமா இருக்கும். ஓகேவா? தேங்க்யூ. படம் கங்குவா படம் பார்த்தேன். ஒரே தலை வலி ப்ரோ. என்னன்னு தெரியல, அந்த மாதிரி விஷயம் ஒரே டம்மு நடிக்கிற மாதிரி இருக்குது. என்ன சொல்லுது, ஒன்றுமே வந்து ஏற்றுக்கிற மாதிரியே இல்லை படம். மொத்தம் வந்து வெறுப்பு தான் தோணுது. எல்லாமே வந்து தலைவலிக்கு உண்டான ஒரு இதுதான் ஃபுல்லாக தச்சுக்கிறாரு. வேலைக்கு தான் நினைக்கிறேன். சூர்யாவோட ஆக்டிங் எப்படி இருக்கு? சூர்யாவோட ஆக்டிங்னா கத்தினே இருக்கிறாரு. டாப் டு பாட்டம் கத்தினே இருக்கிறாரு. இதுதான் ஆக்டிங். அந்த வெறித்தனமாக கத்தினே இருக்கணும். இது மட்டும் தான் பண்ணிடுறாரு. இது வந்து இதில் என்ன ஆக்டிங் பார்க்க போறீங்க? என்ன நல்லா இருக்குது. ஒரு மைண்டு ஃபக்ட் தான் இருக்குது காலத்தாலே. ஃபர்ஸ்ட் ஹாஃப் செகண்ட் ஹாஃப் ஸ்லோ எதுவும் இருக்கா? ஸ்லோ என்ன சொல்லுது, ஒரே வெறி ஏத்துறானுங்க ப்ரோ. வெறி ஆகுது படம். என்னன்னா எதிராக அந்த படத்துக்கு வந்தோம் மாதிரி ஒரே வெறி ஆகுது. ஏன்னா ஒரு எமோஷன் ஓட்டல, எதுவுமே ஓட்டல, அப்படியே வந்து ஏதோ போகுது கட்டினே இருக்கிறாங்கன்னு போது நம்மளுக்கு என்னன்னா இதுன்ற மாதிரி ஒரு ஃபீலிங் வந்துது. டோட்டல் ஃப்ளாப் பண்ண மாதிரி தான். சாங்கு பிஜிஎம் அப்படி பண்ணியிருக்காரு. டிஎஸ்பி மியூசிக் மட்டும் தான் ப்ரோ. மியூசிக் என்ன தெரியுமா, மியூசிக் வந்து கேட்குற மாதிரி இருக்காது. ஒரே என்ன சொல்லுது, ஏதோ பிரம்மாண்டமா காட்டும் சொல்லிட்டு ஃபுல்லா அடிப்பாங்க. டம்மு அலற மாதிரி இருக்கு. அலற அந்த எஃபெக்ட் கொடுக்கணும்ட்டு ஃபுல் அண்ட் ஃபுல்லு அந்த மியூசிக் வச்சு தான் ஓட்டுறாங்க. பார்த்தா அதுவும் வந்து ஒரே மோளம் அச்சுனே அந்த எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்குது. எனக்கு வந்து ஏத்துக்கிற மாதிரி இல்லை, ஒரு ரசிக்கும்படியே இல்லை படம். அதுவும் சொல்றாங்க. கார்த்தியோட லீடு கொடுத்துருக்காங்க.
எதுக்கு வச்சாங்கன்னு தெரியல. கேவலம் காட்சி எல்லாம் உள்ள போட்டு கேவலமா இருக்குது. அப்படியே முடிச்சிடலாம் அந்த படத்தை. எல்லாரும் பார்ட் 2ல எடுத்து வச்சு போட்டு கண்டாவே பண்ணி வச்சுக்கிறாங்க. ஒன்றுமே நல்லாவே இல்லை, முடியவே இல்லை. ஏன் அப்படி இதுன்னு 2 வருஷத்துக்கு வெயிட் பண்ணது ஒருத்தர் இல்லைங்கிறீங்களா? வேஸ்ட்டு. இதெல்லாம் வேட்டையை கூட விட்டுருந்தாங்க வச்சுக்கோங்க, அப்படியே வந்து வீட்டு மூட்டிருப்பான். அந்த அளவுக்கு வந்து அதனால தெரிஞ்சுக்கிது, முன்னாடி தெரிஞ்சு ரிசல்ட்டு. அதனால வந்து இழுத்து முடியலாம் அப்படி சொல்லிட்டு இப்போ விட்டுக்கிறாங்க. இப்போ விட்ட பிரயோஜனம் இல்லை. நீங்கள் வேணா பாருங்களேன், 2 நாள் கூட தாக்கு பிடிக்காது. அப்படியே அமரானுக்கு மாதிரி ஷிஃப்ட் ஆகிடுவாங்க. அந்த மாதிரி இப்போ எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க படத்துக்கு? 10க்கு ரேட்டிங்லாம் நெகட்டிவ்ல போகுது, மைனஸ்ல போகுது. மைனஸ்ல போகுது. ஏன்னா பாசிட்டிவ்னு சொல்ற மாதிரி என்ன ஒரே ஒரு பாசிட்டிவ்னா அந்த விஷுவல் நல்லா இருக்குதுப்பா. 3D விஷுவல் நல்லா இருக்குது, அதோட ஒப்புக்கிறேன். 3D விஷுவல் சூப்பராக இருக்குது, எல்லா சினிமா நல்லா பக்காவாக கொடுத்துக்கிறாங்க. மற்றபடி கதை இது அது வந்து எதுவுமே ஏற்றுக்கிற மாதிரி இல்லை. ஃபுல் அண்ட் ஃபுல் கிரிஞ்சின்னு தான் சொல்லுவோம். கிரிஞ்சியை மையமாக வச்சே எடுத்த படம்னா இதுதான். சிவா அவரோட வேலையை தரமாக காட்டிட்டாரு. வழக்கம் போல் அவரோட வேலையை தரமாக காட்டிட்டாரு. வழக்கம் போல் சிவா படம் தான் இது. விஎஃப்எக்ஸ்லாம் எப்படி இருக்கு? விஎஃப்எக்ஸ்னா கிராஃபிக்ஸ் தான் போட்டு வச்சுருக்காங்க, அது நல்லா இல்லைப்பா. அது 3Dல ஓகே, பொம்மை படம் 3Dல பார்த்தா எப்படி இருக்கும், அதுக்கு ஓகே. மற்றபடி வந்து நம்ம வந்து நம்மளுக்கு தெரிஞ்சுது இது பொம்மை சீன் தான். இதுல வந்து பொம்மை இப்போ முதல்ல கொள்ள எக்ஸாம்பிள் சொல்றேன், முதல்ல கொள்ள சீன்ல வந்து இது வந்து பொம்மை அப்படின்னு தெரிஞ்சிச்சுனாலே அந்த சீனுக்கு உண்டான மதிப்பு நம்மளுக்கு போயிடுது. ஆடியன்ஸுக்கு வந்து அந்த ஈர்ப்பு வரல, யாருமே அதுக்கு கத்தவும் இல்லை. ஒரு மாசம் காட்டுறாங்க சூர்யாவை முதலே கொள்ளிட்டு அந்த மாதிரிலாம், அது யாரும் கத்தவும் இல்லை. ஏன்னா அவங்க தெரிஞ்சிதுல இப்போ என்ன ரியாலிட்டி எதிர்பார்க்கும் போது இந்த மாதிரி ஒரு பொம்மை சீன்லாம் கொடுத்தீங்கன்னா வந்து ஏற்றுக்க முடியாது இருக்காது. அதனால வந்து சீனே அடி வாங்குது. எல்லா சீன்லயும் கிராஃபிக்ஸை போடுறதுனால படமே அடி வாங்குது. ஃபிளாஷ்பேக் ஒரு ஸ்டோரி இருக்கு, அப்புறம் ஃபியூச்சர்ல ஒரு ஸ்டோரி இருக்குங்கிறாங்கல்ல, அதில் 2 சீன்லையுமே லேக் இருக்கிற மாதிரி இருக்கா எப்படி? லேகுன்னு சொல்ல முடியாது, லேக் இல்லை. ஆக்சுவலா படம் வந்து சருசர்னு போறதுனால லேக் வர வாய்ப்பு இல்லை. ஆனா அந்த சருசர்னு போறது நம்மளுக்கு வெறுப்பு தோணுது. என்னடா இது கட்டினே இருக்கிறாங்க, ஒரே தலைவலியா இருக்குதுன்ற மாதிரி ஃபீல் வந்துனே இருக்கிறதுனால உங்களுக்கு போர் அடிக்காது. ஓகேங்களா? போர்னா மந்தமா இருக்குது, அது வந்து இதுல வெறுப்பு தூண்டுது. ஒரே தலைவலியா இருக்கிறதுனால படம் லேக் இல்லாம போகுது. ஆனா எதுவுமே ரசிக்க முடியா போல, வெறுப்பு தூண்டுற அளவுக்கு தான் போய் நேருது. கதை ஒருத்தா இருக்கா? கதை என்ன கதைங்க? உனிமேல கதை ஒரு பையன் வந்து அவங்க அப்பா அம்மா வந்து சூர்யாவால செத்துறாங்க. சூர்யாவை கொண்டு சொல்லிட்டு அந்த பையன் ஆனால் தான் நிற்கிறான். அவனுக்கு சப்போர்ட் பண்ண மாதிரி அதே தான் போயிருந்து அந்த பையனையே தான் ஃபாலோ பண்ணுறாங்க. இதனால ஏற்றுக்கிற மாதிரி, என்னத்தை ரசிக்கும்படி புதுசாக இந்த ட்ரெண்டுக்கு எதுவும் ஏற்றுக்கிற மாதிரி இருக்குன்னு தெரில எனக்கு. அதனால வந்து கதை இல்லை தான் மெயின் சொல்ல போல, ஃபுல் அண்ட் ஃபுல் கதையில் தான் கதையே இல்லை. இவன் கத்தினுக்கிறான், அவன் கத்தினுக்கிறான், இந்த காட்டுல இருந்து அவன் கத்துறான், அந்த காட்டுல இருந்து அவன் கத்துறான். ஆக்சுவலி அவன் யாரை சாவடிக்கிறான் ஒண்ணுமே தெரியல. என்ன தீவுல என்ன நடக்குதுன்னு ஒண்ணுமே புரியல. அதான் மாதிரி ஒண்ணுமே புரியல என்ன நடக்குதுன்னு. என்ன பேர் சொல்றானுங்க அதுவும் புரிய மாட்டுது. யாருக்கு எத்தானே தெரியல. அந்த படத்தை ஆதிவாசிக்கு இருக்க பண்ணா இங்க வந்து படம் ரொம்ப சூப்பரா இருக்கு. சூர்யா ஆக்டிங் ரொம்ப 2 வருஷம் கழிச்சு வந்துருக்காரு. ஸோ ரொம்ப அற்புதமா பண்ணியிருக்காரு. முக்கியமா டேரக்டர் சிவா அவருக்கு சொல்லி ஆகும். ஸோ அவர் ரொம்ப நிறைய பேர் டவுட் பண்ணாங்க, பெரிய படமா இருக்கு, பெரிய பட்ஜெட் படமா இருக்கு, நல்லா வருமா வராதா அப்படின்னு நிறைய பேருக்கு கேள்வி வந்துச்சு. அந்த கேள்விக்கெல்லாம் அழகா பதில் சொல்லுறாரு. முக்கியமா ஸ்கிரீன் பிளே சொல்லி ஆகும், பிரம்மாண்டமா பண்ணியிருக்காங்க. ஸோ கிராஃபிக்ஸ் நல்லா பண்ணிருக்காங்க. டிஎஸ்பி சொல்லியிருக்காங்க, மியூசிக் நல்லா மிரட்டிருக்காரு. மற்றபடி இதுக்கு எல்லாமே பேக் பண்ண இருந்து ஞானவேல் ராஜா சார், அவரை பாராட்டி அவங்க இந்த மாதிரி ஒரு படத்தை வந்து ஸ்கிரீன்ல வந்து ப்ரொஜெக்ட் பண்ணதுக்கு சூர்யா ஃபேன்ஸ் ஒரு ட்ரீட் ஆகும். படத்துல மைனஸ்னு ஏதாச்சும் இருக்கும்? மைனஸே இல்லை பிரதர், ரொம்ப அற்புதமா பண்ணிருக்காரு. ரொம்ப லேக் இல்லாம ஸ்கிரீன் பிளே நல்லா ஃபாஸ்டா போயிட்டே இருக்கு. ரொம்ப லேக் இல்லாம நல்லா பிஜிஎம் அவர்தான் வந்து படத்தை ரொம்ப வேகமா கொண்டு போறாரு. அவர் பிஜிஎம் மூலியமா வந்து நிறைய வேகமா கொண்டு போயிட்டு 2 வருஷத்துக்கு வெயிட் பண்ணதுக்கு ஒரு சூர்யா ஃபேன்ஸா பார்க்கும்போது வருது. விஎஃப்எக்ஸ் அதெல்லாம் எப்படி? எல்லாமே ஸ்கிரீன் பிளே, விஎஃப்எக்ஸ், எடிட்டிங் எல்லாமே சூப்பரா பண்ணிருக்காங்க. அந்த முதல்ல கொள்ற சீன்லாம் ரொம்ப ரியலா இருந்துச்சா இல்ல? ஆமா அது ரொம்ப ரியலா இருந்துச்சு, அது நல்லா இருந்துச்சு. அது அதான் சொல்றேன், ஃபர்ஸ்ட் நாங்க வந்து எக்ஸ்பெக்டேஷனோட உள்ள வரோம். சிவா படம் மாதிரி இருக்கூடாது அந்த மாதிரி தான் உள்ள வரும். நான் சிவா வந்து இல்லப்பா அப்படிலாம் இல்லை, வேற மாதிரி நான் அப்படின்னு சொல்லிட்டு காமிச்சிருக்கேன். அதனால படத்துல பிஜிஎம் இருக்குல்ல? ஆமா பிஜிஎம் தான் சொல்லுங்க. டிஎஸ்பி வந்து பேக் பண்ண சொல்லலாம். இந்த படம் இப்போ வந்து சக்ஸஸ் ஆகிற காரணமே வந்து பிஜிஎம் தான். நல்லா நிறுத்தி போட்டிருக்காப்புல. இந்த பாரு கேளு பாரு, எங்கேயுமே திரும்ப மாட்டேன் அப்படின்ற அந்த அளவுக்கு என்கேஜிங்காக போட்டிருக்காரு. விஎஃப்எக்ஸ் வந்து அதான் சொல்லுவாங்க, நம்ம 3Dயா இல்லை 2Dயா பார்க்குற மாதிரி தெரியல, அந்த அளவுக்கு
நல்ல ஒரு ஃபீல் குட்டாக கொடுத்துருக்காங்க. நல்லா இருக்குப்பா எங்கேயுமே பிசிறு அடிக்கல அப்படின்னு சொல்லிட்டு. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் தங்கலான்லாம் வந்து அந்த சீட்டா ஃபைட் வந்து பயங்கரமாக பிசிறுச்சு. ஸோ அந்த மாதிரி வந்து இங்கே நம்மளால சொல்ல முடியல. crocodile ஃபைட்லாம் வந்து கொஞ்சம் சிப்பானாலும் கண்டென்ட் ஆயிடுறாங்க என்னங்க அப்படின்ட்டு. பட் இதில் வந்து அப்படி இல்லை, நல்லா ஃபினிஷிங்காக பண்ணாங்க. 3D + CG. படத்துல மைனஸ்ன்னு சொல்ற மாதிரி மைனஸ்ன்னு சொல்ற மாதிரி எதுவுமே இல்லை. ஃபர்ஸ்ட் டைம் பார்த்துருக்கேன். ஸோ வந்து 3D எக்ஸ்பீரியன்ஸே வந்து நம்மள வந்து அது அந்த அளவுக்கு இல்லை. 3D எக்ஸ்பீரியன்ஸே நம்ம வந்து முழுக்க வச்சு. ஸோ அது வந்து அடுத்த வாட்டி ரீவிசிட் வரும்போது தான் நமக்கு சொல்ல முடியும் எது அப்படின்ட்டு. ஸ்டோரி வைஸ் எப்படி இருக்கு? ஸ்டோரி வைஸ் சொல்லணும்னா பார்த்தீங்கன்னா இன்னும் அவங்க வந்து ரிவீல் பண்ணல இது என்ன ஸ்டோரி அப்படின்னு சொல்லிட்டு. ஆக்சுவலா இது வந்து மாதிரி மாதிரி ஃபேண்டசியா, பூர்வ ஜென்ம கதையா, அப்படி இல்லைன்னா ஏழாம் அறிவு மாதிரி பயோ DNA அது பேஸ் பண்ணியா, இல்லை வேற ஏதாவது மேஜிக்கலா அப்படின்னு சொல்லிட்டு இது ரிவீல் பண்ணல. அதனால வந்து என்கேஜிங்கா இருக்கு. நல்லா கார்த்தி வந்து ரோலெக்ஸ் வந்து 10 மினிட்ஸ் தான் வராது. பட் நம்ம நடுவில் சில படத்துல வந்து கேமியோ வந்து எதுக்குன்ற மாதிரி இதெல்லாம் அப்படி இல்லை. நான் கேமியோ பண்றதுக்காக வரல, நானும் ஒரு ரோல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லீட் ரோல் மாதிரி நல்ல பெர்ஃபார்மன்ஸ் இருக்கு. சலிப்பா இல்லை, கேமியோ தானே அது இது பண்ணா போதும் அப்படின்னு. அவரும் அந்த மேக்கப்ல இருந்து அந்த ஒரு மூவிங் வந்து ஆக்சுவலா ஒரு என்கேஜிங்கா. கார்த்தியோட ரோல் சூப்பரா படம் போர் அடிக்காம போர் அடிக்கல. அதான் சொல்றேன் 3Dனால இது போர் அடிக்கல. 3D நம்ம ஒரு விஷயமும் வந்து அந்த ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அந்த கருமாச்சி அந்த ஊர்ல வந்து காட்டுறாங்க. அந்த ஊருக்குள்ள போகும்போது நம்ம வந்து நார்மல் 2Dல பார்க்கும்போது பேத்ரூ பார்ப்போம். பட் இதுல வந்து 3D போறனால அது மேல இருந்து அந்த பொறிப்புலாம் வரும்போது நம்ம கான்சென்ட்ரேஷன் அதுல போகுது. ஸோ அதனால என்கேஜிங்கா தான் இருக்கு. ஸோ எங்கேயுமே வந்து லாகே இல்லை. 3Dனால 3Dல யாராவது பார்த்து லாக் ஆகுதுன்னா அது வந்து என்ன ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கும்? 10/9 கொடுக்கலாம். படம் எப்படி இருக்கு? எனக்கு தெரிஞ்சு அந்த படம் வந்து நமக்கு இது வரைக்கும் தமிழ் சினிமாவில் வந்து இந்த எஃப்ஐஆர் சம்மந்தப்பட்டது, இந்த ட்ரக்கு, ஸோ இந்த போலீஸ் கதை, ஸோ இதை அதிகமாக பார்த்துருக்கோம். ஆனால் ரொம்ப நாள் கழிச்சு நம்ம தமிழ் சினிமா பாலிவுட்டுக்கு ஒரு டிஃப்ரெண்ட்டான ஜென்டர் வந்திருக்கு. ஸோ எனக்கு தெரிஞ்சு எல்லாரும் நான் நினச்சேன் பாகுபலி மாதிரி இருக்கும், ஹிஸ்டோரிக் ஃபிலிமாக இருக்கும், அந்த ஹிஸ்டோரிக்கோடய முடிச்சிடுவாங்க அப்படின்னு எதிர்பார்த்தேன். ஆனால் வந்து அந்த ஹிஸ்டோரிக்கும் ப்ரெசென்ட்டுக்கும் எப்படி கனெக்ட் ஆகுது, ஸோ அந்த மாதிரி கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. நான் எதிர்பார்த்ததை விட எனக்கு ரொம்ப நல்லா இருந்தது. பிஜிஎம் சாங்ஸ்லாம் எப்படி இருக்கும்? பிஜிஎம் சாங்ஸ் வந்து ஓகே கரெக்டாக போட வேண்டிய இடத்துல போட்டுருக்காங்க. ஆனால் நான் அதே தான் நான் சொல்கிறது தான் அதே தான். தலைவனை சாங்ஸ் நான் நிறைய எதிர்பார்த்தேன். அதுக்காக தான் முக்கியமாகவே நான் வந்து அந்த தேட்டரில் கேட்கணும், அது ரொம்ப நல்லா இருக்கும் எதிர்பார்த்தேன். ஆனால் அது ஆக்ஷன் சீன்ஸோட மிக்ஸ் பண்ணதுனால அந்த பாட்டு ஏதோ சைடில் ஓரமாக கிடந்துச்சு. ஆனால் ஸ்டார்டிங் எவ்வளோ சாங், ஸோ மற்ற மணி அதெல்லாம் அந்த மணிப்பாய் அந்த சாங் நல்லா இருந்துச்சு. ஆனால் எனக்கு தெரிஞ்சு சாங்ஸ் வந்து இன்னும் பெட்டராக பண்ணியிருக்கலாம். சூரியோட ஆக்டிங் எப்படி இருக்கும்? அதாவது நமக்கு சூர்யாவோட ஆக்டிங்னா போதி தர்மன் கேரக்டர் பார்க்கும்போது அந்த டைம்ல எல்லாருமே வித்தியாசமா இருந்துச்சு. ஆனா இப்போ அந்த போதி தர்மன் கேரக்டர் எக்ஸ்டெண்ட் பண்ணா எப்படி இருக்கும் அதுதான் கங்குவா. ஸோ அது எனக்கு ரொம்பவே வித்தியாசமா இருந்துச்சு. இது வரைக்கும் ஒரு நார்மலா நம்ம நார்மல் பீப்புள் எப்படி இருக்கும் அந்த மாதிரி இருக்கும். ஃபிக்ஷியஸா இருக்கும்போது படம் பார்க்கறது கொஞ்சம் ஜாலியா வரலாம். ஸோ அந்த மாதிரி ஆடியன்ஸ்க்கு இது ஒரு நல்ல படமா இருக்கும். ஒரே அடிக்காது. கார்த்தி சூர்யா மீட் பண்ணிட்டாங்க. கண்டிப்பா. ஏன்னா நான் ஃபர்ஸ்ட் நாள நீங்க எல்லாமே பார்த்தாகணும், நான் அது சொல்லக்கூடாது. ஆனா கண்டிப்பா பெரிய இது இருக்கு, ட்ரீட் இருக்கு. ஆனா எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வேண்டிய தேவையில்லை, நிறைய பேர் டீசர் ட்ரெய்லர்லேயே வெளியிட்டாங்க. அது என்னன்னு அது நீங்க தான் பார்க்கணும். படத்துல மைனஸ் வந்து எனக்கு நான் பாபி டியால் கேரக்டர் ரொம்ப எதிர்பார்த்தேன். ஆனா பாபி டியால் பத்தி யாருமே கத்தல, ஏன்னா அவர் இப்பதான் ட்ரெண்ட் ஆயிட்டு இருக்காரு நம்ம தமிழ்நாடு. ஸோ நான் பாபி டியால் கேரக்டர் ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும், அவர் பாகுபலிக்கு ராணா மாதிரி ரொம்ப ஸ்ட்ராங்கா இருக்கும் எதிர்பார்த்தேன். ஆனா பாகுபலிக்கு வந்து இவருக்கு பாபி டியாலுக்கு வந்து ரொம்ப ஃபைட் சீன் ரொம்ப கம்மியாக வச்சுட்டாங்க. ஃபைட் சீன் அவர் இன்னும் ஸ்ட்ராங்காக பண்ணிருந்தா ஆடியன்ஸ் ஃபீல் பயமா இருக்கும் அவர் பார்க்கும்போது. ஸோ அந்த மாதிரி இது பண்ணியிருக்காங்க. வில்லன் கேரக்டர் ஸ்ட்ராங் பண்ணிருக்காங்க. விஎஃப்எக்ஸ் அடிச்சிக்க முடியாது, நல்லாவே பண்ணியிருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு இப்போ தேவரா பார்த்தோம். தேவரா பார்க்கறத விட எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் வித்தியாசமாக இருந்துச்சு. அந்த மலை காடுனா நேச்சுரலாகவே இந்த மாதிரி இருந்துச்சு. ரொம்ப வித்தியாசம். ரேட்டிங் ஒரு ஆள் 10க்கு நான் 8 கொடுக்கலாம். பாபி டியால் கேரக்டர் ஸ்ட்ராங் பண்ணிட்டு இந்த மாதம் இருக்கும். என்ன குழப்பு நம்ம வாழ்க்கை எதை நோக்கி பயணமா போய்கிட்டு இருக்குன்னே தெரியலையே.